Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். டிவிக்கோட 2ஆம் வருஷ துவக்க விழாக்கு தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுக்கு உங்களை செலக்ட் பண்ணாங்க. ரொம்ப நர்வஸோட பாடினீங்கன்னு இல்லை, ரொம்ப சூப்பராகவே பண்ணீங்க. எப்படி இருந்தது? ரொம்ப வெரி ஹாப்பி டு பெர்ஃபார்ம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் விஜய் சார். ரொம்ப ஹாப்பி. நான் நினைக்க கூட இல்லை இது குடிக்க மேடம். அவங்க கூப்பிட்டாங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடணும். ஸோ அப்படியே பாடணும். நேஹா கிரீஷ் சூப்பர் சிங்கர். ஆமாம் அது எப்படி பாட தெரியும். சாருக்கு நிறைய பாட்டு இருக்கு. நிறைய பாட்டு பிடிக்கும். உதயா சாங் ரொம்ப பிடிக்கும். ஆமாம். யோசிக்கிறீங்களா உள்ள பாடி இருக்கலாமோ? ஆமாம் பாடியிருக்கேன். விஜய் சார் வந்து மீட் பண்ணி ஆட்டோகிராஃப் வாங்கி செல்ஃபில எடுத்தீங்க. சார் என்ன சொன்னாரு? ரொம்ப நல்லா பாடினீங்க. ஸோ அப்படிதான். அந்த ஆட்டோகிராஃபோட சார் கூட ஒரு செல்ஃபி ஆல்சோ எடுத்தீங்க. ஆமாம். இங்கே வந்து பல ஆயிரம் பேர் இருக்காங்க. அந்த பல ஆயிரம் பேர் கனவு வந்து இங்கே நிறைவுபடுத்திருக்கீங்க. அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் பண்ணும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பி தான். வேர்ட்ஸே இல்லை. ரொம்ப ஹாப்பி. இல்லை ஓகே இல்லை ஆமாம். சூப்பர். தேங்க்யூ. ஓகே. விஜய் சார் நேர்ல பார்த்து போக இது வந்து உங்களுக்கு எந்த மூலமா லிங்க் பண்ணிச்சு? யார் மூலமா போனீங்க? நம்ம அபிஷேக் சார் இல்ல நார்மலா அது வந்து லாஸ்ட் டைம் அவங்க கூப்பிட்டாங்க. அவங்க தான் இந்த செகண்ட் இயருக்கும் தமிழ் தாய் பாடினேன். ஆமாம் நான் தான் பாடினேன். ஆமாம். அப்போ அடுத்த வருஷம் வந்து நேகாவை பார்க்கலாம். ஆமாம் கண்டிப்பாக. சாரோட செல்ஃபி எடுத்தீங்க. செல்ஃபி இது கையில் இருக்கா? செல்ஃபி கொஞ்சம் காட்டலாமா? சாரோட ரொம்ப க்ளோஸ் ஆனீங்க. சாரோட சாம்னஸ் எப்படி? சாரோட காம்னஸ் எப்படி? எவ்வளோ அழகாக இருக்காரு? ரொம்ப டவுன் டு எர்த், ரொம்ப காமாக இருப்பார். நோ வேர்ட்ஸ்னு சொல்ல வரீங்க. சாருக்கு வந்து கடைசி படம் அடுத்து ஃபுல்லாகவே அரசியல் இறங்க போகிறாரு. அது நினச்சி இது வருத்தமாக இருக்கா? ஆமாம். அவங்க மூவிஸில் என்ன நடிக்க போகிறதில்ல சொன்னாங்க. ஸோ ரொம்ப வருத்தப்பட்டேன். பட் வேர்ல்டுக்கு நல்லதாக பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ சாரோட உங்களுக்கு ஃபேவரட்டான படம் என்ன படம் சொல்லுவீங்க? படம் கில்லி பிடிக்கும். கில்லிலேருந்து மக்களுக்காண்டி ஒரு பாட்டில் தான் ஒன்று உங்களுக்கு வாய்ஸில் க்யூட்டாக ஒன்று பாடுங்களேன். அப்படி போடு 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 ஹசத்தி போடு கண்ணால, இப்படி போடு 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 எடுத்து போடு கையால. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வருஷம் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுறோம். தமிழ் தாய் வாழ்த்து நீங்கள் தான் போடுறீங்க. ஓகே தேங்க்யூ. ரிசீவ் ஆகுதுல்ல? ஓகே அண்ணா வணக்கம். வணக்கண்ணா. ஓகே, கலை நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து அந்த பண்பாட்டு கலைகள் வந்து வசிச்சிங்க. நாதசுரத்துலேருந்து எல்லாமே நீங்கள் வசிச்சிங்க. இந்த வாய்ப்பு கிடைச்சது எப்படி? எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க? இந்த வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியல. இது வந்து எங்களுக்கு முதல் வாய்ப்பு. இந்த வாய்ப்பு வழங்கிய கிடாக்குழி மாரியம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு வந்து இது வந்து பெரிய வரப்பிரசாதம் மாதிரி. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. தலைவருக்கு முன்னால் பாடுவோம், இந்த தலைவரோட வந்து ஃபோட்டோ எடுப்போங்கிறது இது வாழ்நாள் கனவு. இது எங்களை மாதிரி எவ்வளோ கலைஞரும் சரி, மக்களும் சரி, இளைஞர்கள், ரசிகர்கள் எவ்வளோ பேர் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. இன்றைக்கு எங்களுக்கு இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எப்படின்னா நம்ம தீபாவளி பொங்கல் எப்படி சந்தோஷமாக தெரியுவோம், அந்த ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. கண்டிப்பாக விஜய் சார் முன்னாடியே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது எப்படி இருக்குது? அவர் கூட நின்னீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது வந்து ஒரு மாதிரியாக நமக்கு ஒரு பதட்டம். முதல்ல ஒரு மேடை ஏறி நிற்கும் போது நமக்கு ஒரு பதட்டம் வரும்ல, அந்த பதட்டம் எங்களுக்கு இருந்துச்சு. எல்லாருக்குமே இருந்துச்சு. ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயுமே அந்த பதட்டத்திலே இருந்தோம். என்ன பண்ண போகிறோம் தெரியலையே, என்ன செய்ய போகிறோம்னா. சாரை பார்த்து
ஒரு சாங் முடிகிற வரைக்கும் ஒரு மாதிரி பதட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சார் அவங்க மூவ்மெண்ட்டை பார்த்துட்டே இருந்தோம், சிரிக்கிறது பண்ணுறது அங்கே அழகாக இருந்தோடனே அப்படியே கொஞ்சம் கேஷுவலாக கொஞ்சம் இதாக ஃப்ரீ ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை நல்லா இருக்கு. சார் எவ்வளோ தூரம் ரசிச்சார் நீங்கள் பண்ணுறத பார்த்து? எல்லா பாட்டையுமே கவனிச்சிக்கிட்டே இருந்தாங்க, என்ன பண்ணுறாங்க எப்படி பாடுறாங்க எல்லாத்தையும் இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, நல்லா ரசித்தாங்க. கண்டிப்பாக எவ்வளவோ இசை கலை நிகழ்ச்சி இருந்தாலுமே சாரோட 2வது வருஷம் துவக்க விழாவில் நம்மளோட பாரம்பரிய கலைஞர்களை கூட்டு பண்ணியிருக்காரு. எவ்வளோ பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளுக்கும் கிராமிய கலையும் சரி அனைத்து கலைஞர்களுக்கும் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கலைஞர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எல்லாருமே. நீங்கள் என்ன அந்த இடத்துல நீங்கள் என்ன வாசிச்சிங்க, எல்லாருமே என்ன வாசிச்சாங்க ஒரு அப்படியே? அண்ணன் வந்து தவுல், நான் தவில் வச்சேன். நான் கிளாரினட் வாசினேன். கிளாரினட்டு. நான் தபலா பிளேயர், தபேலா. நான் கீபோர்ட் பிளேயர், ரிதம் பேட். நான் வந்து கோரஸ் பாடணும். சூப்பர். நாதஸ்வரம் பண்ண ரைட், ஓகே சூப்பர். அண்டு இப்போது வந்து விஜய் சார் முன்னாடி வந்து நீங்கள் பண்ணது வந்து ரொம்ப பெருமையாக இருக்கு, ஃபீல் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி மெமேலும் என்னென்ன கலை நிகழ்ச்சியில் பண்ணலாம் ஐடியாவில் இருக்கீங்க, இல்லை எதுவும் அழைப்புகள் இருக்கா அடுத்து விஜய் சாரோட நிகழ்ச்சியில் எதுவும்? இல்லை, அது அம்மா கிட்ட தான் கேட்கணும். இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. விரைவில் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நம்ம நம்புகிறோம், நம்பிக்கையோடு இருக்கிறோம். வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றிண்ணா. வேறு யாரும் பேசுகிறீங்களாண்ணா? அண்ணா பேசுகிறேன். டிவிக்கோட 2வது வருஷம் துவக்க விழாக்கு தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுக்கு உங்களை செலக்ட் பண்ணாங்க. ரொம்ப நர்வஸோட பாடினீங்கன்னு இல்லை, ரொம்ப சூப்பராகவே பண்ணீங்க. எப்படி இருந்தது? ரொம்ப வெரி ஹாப்பி டு பெர்ஃபார்ம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் விஜய் சார். ரொம்ப ஹாப்பி. நான் நினைக்க கூட இல்லை இது குடிக்க மேடம். அவங்க கூப்பிட்டாங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடணும். ஸோ அப்படியே பாடணும். நேஹா கிரீஷ், சூப்பர் சிங்கர். ஆமாம். அது எப்படி பாட தெரியும். சாருக்கு நிறைய பாட்டு இருக்கு, நிறைய பாட்டு பிடிக்கும். உதயா சாங் ரொம்ப பிடிக்கும். ஆமாம். யோசிக்கிறீங்களா உள்ள பாடியிருக்கலாமோ? ஆமாம் பாடியிருக்கேன். விஜய் சார் வந்து மீட் பண்ணி ஆட்டோகிராஃப் வாங்கி செல்ஃபியில் எடுத்தீங்க, சார் என்ன சொன்னார்? ரொம்ப நல்லா பாடினீங்க. ஸோ அப்படிதான். அந்த ஆட்டோகிராஃபோட சார் கூட ஒரு செல்ஃபி ஆல்சோ எடுத்தீங்க. ஆமாம். இங்கே வந்து பல ஆயிரம் பேர் இருக்காங்க, அந்த பல ஆயிரம் பேர் கனவு வந்து இங்கே நிறைவுபடுத்திருக்கீங்க. அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் பண்ணும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பி தான். வேர்ட்ஸே இல்லை. ரொம்ப ஹாப்பி. இல்லை ஓகே இல்லை ஆமாம். சூப்பர். தேங்க்யூ. ஓகே. விஜய் சார் நேரில் பார்த்து போக இது வந்து உங்களுக்கு எந்த மூலியமா லிங்க் பண்ணிச்சு, யார் மூலியமா போனீங்க? அது வந்து லாஸ்ட் டைம் அவங்க கூப்பிட்டாங்க. அவங்க தான் இந்த செகண்ட் இயருக்கும் தமிழ் தாய் பாடினேன். ஆமாம், நான் தான் பாடினேன். ஆமாம். அப்போ அடுத்த வருஷம் வந்து நேகாவை பார்க்கலாம். ஆமாம் கண்டிப்பாக. சாரோட செல்ஃபி எடுத்தீங்க, செல்ஃபி இது கையில் இருக்கா? செல்ஃபி கொஞ்சம் காட்டலாமா? சாரோட ரொம்ப க்ளோஸ் ஆனீங்க. சாரோட சாம்னஸ் எப்படி, சாரோட காம்னஸ் எப்படி, எவ்வளோ அழகாக இருக்காரு? ரொம்ப டவுன் டு எர்த், ரொம்ப காமாக இருப்பார். நோ வேர்ட்ஸ்னு சொல்ல வரீங்க. சாருக்கு வந்து கடைசி படம் அடுத்து ஃபுல்லாகவே அரசியல் இறங்க போகிறாரு, அது நினச்சது வருத்தமாக இருக்கா? ஆமாம், அவங்க மூவிஸில் என்ன நடிக்க போகிறதில்ல சொன்னாங்க. ஸோ ரொம்ப வருத்தப்பட்டேன். பட் வேர்ல்டுக்கு நல்லதாக பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ சாரோட உங்களுக்கு ஃபேவரட்டான படம் என்ன படம் சொல்லுவீங்க? படம் கில்லி பிடிக்கும். கில்லிலேருந்து மக்களுக்காண்டி ஒரு பாட்டில் தான் ஒன்று உங்களுக்கு வாய்ஸில் க்யூட்டாக ஒன்று பாடுங்களேன். அப்படி போடு 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 ஹசத்தி போடு கண்ணால, இப்படி போடு 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 எடுத்து போடு கையால.